தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கப்பல் ஓட்டிய பிரேமலதா. கப்பல் ஓட்டிய பிரேமலதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பிரேமலதா இவர் தேமுதிக பொதுச் செயலாளர். விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கட்சியை இவர்தான் வழிநடத்தி வருகிறார். தற்பொழுது திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளிடமும் மாறி மாறி பேரம் பேசி வந்தார். பேரம் படியாததால் திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளும் இவரை கைவிட்டு விட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து பேரம் பேசி வருகிறார். மற்றவர்கள் பேசினால் கூட்டணி பேச்சுவார்த்தையா, தான் பேசினால் பேரமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இவருடைய செயல்பாடுகள் பிடிக்காமல் அவருடைய கட்சி உடைகின்ற சூழ்நிலைக்கு வந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். கன்னியாகுமரியில் சுற்றுப்பயணம் செய்தார். அப்பொழுது சிறிய ரக கப்பலை ஓட்டி அசத்தினார். பொதுவாக பிரச்சாரத்துக்கு போகும்போது வேட்பாளர்கள் டிஆர்டி ஓட்டு கேட்பாங்க, புரோட்டா போட்டு ஓட்டு கேட்பாங்க, தோசை போட்டு ஓட்டு கேட்பாங்க, இட்லி சுட்டு ஓட்டு கேட்பாங்க. இப்போ பிரேமலதா கப்பல் ஓட்டி பிரச்சாரம் பண்ணியிருக்காப்புல. பொதுமக்கள் மத்தியில் இது எந்த அளவுக்கு போய் சேரப்போகுது, தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் பிரேமலதா தொடர்ந்து விடாப்பிடியாக இருக்காங்க. தனக்கு 20 தொகுதிகள் வேணும், ஒரு ராஜ்யசபா எம்பி வேணும் அப்படின்ட்டு. இந்த சூழ்நிலையில் கப்பல் ஓட்டி இவர் அசத்தினது ஒரு சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் பண்ணது போன்று தான் இருக்குது. நேற்றைய தினம் ஊடகங்களில் இந்த செய்தி வெளிவந்திருக்கு. பிரேமலதா தனித்து போட்டியிட போகிறாரா அல்லது திமுக, அதிமுக கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போட்டியிட போகிறாரா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.